அந்த பருவத்தில் இளம் பிராயத்தில் எங்களை பாதித்தது ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம். கீழக்கரையில அந்த 80, 81, 79 வந்த தினத்தந்தி பேப்பர் தான் உங்களுக்கு தெரியும். தேதிலாம் யாவும் இல்ல. அந்த காலகட்டத்தில் கீழக்கரையில் ஒரு சம்பவம். ஒரு ஏழை வாத்தியார், முஸ்லிம் வாத்தியார், எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கக்கூடிய வாத்தியார். என்ன சம்பளம் கிடைக்கும் தெரியும் உங்களுக்கு. அவருடைய குமர்களை கரையேற்ற முடியல. பெரிய தொகை கேட்கறான். கீழக்கரையில் பிறந்துட முடியுமா? முடியல. என்ன பண்றான்? பல விதமா முயற்சி பண்ணி பார்க்கறான். பிச்சை வரைக்கும் எடுத்து பார்க்கறான். முடியல. இதுக்கு வரதட்சணை கொடுக்கிற அளவுக்கு முடியல. கடைசியில் என்ன பண்றான்? சம்பவம் நடந்த சம்பவம், பேப்பர்ல வந்த சம்பவம். பொண்டாட்டிட்ட சொல்றான், எனக்கு முடியலமா, நானும் ஓடா போயிட்டேன், நானும் வயசாயிட்டேன், எனக்கும் போய் கடன் வாங்காதான் வாங்கிவிட்டேன், பிச்சை எடுக்காம எடுத்துட்டேன், விற்க கூட வித்துவிட்டேன், முடியல. இந்த குமர்களை பார்த்துக்கிட்டு என்னால வாழ முடியல, கட்டி கொடுக்க முடியல, உன்னையாச்சும் கரையேற்றிடுவோம், சும்மா குறையட்டும், அதுக்கப்புறம் அல்லா விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், நான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறேன், லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறேன், நான் செத்துட்டேன்னு சொன்னா இன்சூரன்ஸ் பணம் ஒரு தொகை வரும், அதனால நான் போய் சாவுறேன், கார்ல விழுந்து சாவுறேன், சைக்கிள்ல போய் மோதி சாவுறேன், தற்கொலை பண்றேன், செத்த பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வருவான், இன்சூரன்ஸ் பணம் தூக்கி தருவான் லட்டு மாதிரி, அதை வச்சு நீ கல்யாணம் பண்ணு, மகளை கரை சேர்த்து சொல்றான். அவ்வளவு அதை சரிங்கிறா. புருஷனை இலக்குவாள் ஒரு பொம்பளை. அவ என்ன செய்யறா? இந்த குமர் கரையேறணுமேங்கிறதுக்காக வேண்டி வேற ஏதோ தப்பா போயிட்டா, அதுவும் ஏதாவது விஷத்தை செத்து போயிட்டா, என்ன தினசரி சாவுறதுக்கு அப்படியாவது போட்டும் அவ அரை மனசா ஒத்துக்கிறா. போறான், சாவுறான், சைக்கிள்ல போய் கார்ல மோதி வேணும்னு போய் சாவுறான். செத்தா குடும்பம் பாருங்க, இது கூட நியூஸா வந்திருக்காது. செத்த உடனே இவ ஒப்பாரி வச்சு அழிவு எல்லாத்தையும் உடைச்சு விட்டா. யாரு? இந்த மாதிரி போனீங்களே, சொன்னீங்களே, போனீங்களே, மோதிட்டீங்களே, செத்து போயிட்டீங்களே, இன்சூரன்ஸ் கொடுப்பானா? இயற்கையா செத்தா தான் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், தானா செத்த கிடைக்காது. இவ வாயில இருந்து உண்மை வந்த பிறகு, ஊருக்கு பூரா தெரிஞ்ச பிறகு அதுவும் கிடைக்கல. அவனும் போனான், இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கல. இத பேப்பர்ல படிக்கும் போது அன்றைக்கு ஏற்பட்ட பாதிப்பு, நம்ம வாங்குற வரதட்சணையில இப்படி ஒரு பக்கம் இருக்குதா? ஒரு வரதட்சணையினால தான் சாவுறது கூட தயார்னு ஒருத்தர் நினைக்குவானா? அப்படிப்பட்ட கொடுமையவா செய்யறோம்? ஒரு பொண்டாட்டி புருஷன் செத்தாலும் பரவாயில்லைன்னு கூட சொல்லுவாளா? அவ்வளவு பெரிய கொடுமையா? ஒரு பொண்ணை கரை சேர்க்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? அன்னைக்கு நாங்கள் சபதம் எடுத்ததுனால எங்கள் குடும்பத்தில் வரதட்சணை கிடையாது. நான் வாங்கல, என் அண்ணன் வாங்கல, என் தம்பி வாங்கல, எங்க குடும்பத்தில் வாங்கவே மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் வரதட்சணை வாங்குற திருமணம் நடந்தால் கலந்து கொள்ள மாட்டோம். எவ்வளவு நெருக்கமான பந்தம் இருந்தாலும் சரி, எவ்வளவு சொந்தமா இருந்தாலும் சரி, வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷ காலம் ஆச்சு, வரதட்சணை வாங்குற ஒரு கல்யாணத்தில் கலந்து கொள்ளல. எவ்வளவு சொந்தங்களை பகைச்சிருக்கிறோம், எவ்வளவு பந்தங்களை பகைச்சோம். அந்த ஒரு நிகழ்ச்சி எங்களை பாதிச்சு, எங்களை பாதிச்ச அந்த நிகழ்ச்சி அதை விட 1000 மடங்கு அன்னைக்கு பெருகி நிக்குது.